திரு வன்னியரசு, இங்க விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை செயற்குழு கூட்டத்தில் தெளிவுபடுத்திட்டாரு. யாருடன் கூட்டணி கூட்டணி இல்லைங்கிறதெல்லாம் சொன்ன பிறகாகவும் கூட அவர் அதிமுக மேல என்ன மதிப்பீட வச்சிருக்காரு, அதிமுகவை என்ன பட்டியலில் வச்சிருக்காரு அப்படின்னு கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை ஏன் எழுகிறது? அதாவது ஒவ்வொரு கேள்விகளும் அவர்கள் முன்னெடுக்கின்ற அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் அல்லது அவர்களுடைய உரை நடவடிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம அதை பேச முடியும், அதை நம்ம விமர்சிக்க முடியும். இப்ப கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பாஜகவை சொல்றாரு, அரசியல் எதிரி அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்றாரு. பொதுவா இந்த கொள்கை எதிரி அப்படிங்கிறத அவர் மாற்ற முடியாது. அரசியல்ல யாரும் நிரந்தர பகையும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு நிரந்தர பகை அப்படிங்கிறது கொள்கை பகை தான். அது இன்னைக்கு சனாதன கொள்கை பகையா இருக்குது, வர்ணாசிரம கொள்கை பகையா இருக்கு. அந்த கொள்கையை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எங்களுக்கு பகை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சொல்றோம், அதான் கொள்கை பகை. அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லும் போது அரசியல் எதிரி எப்ப வேணாலும் மாறுவாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் இது புதுசா சொல்லல. நேற்றைக்கு முதல் நாள் நடந்த அந்த செயற்குழு கூட்டத்துல இது புதிய செய்தியை சொல்லல. ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர்ல நடந்த 2024 கடந்த ஆண்டு நடந்த மாநாட்டுல அவர் என்ன சொன்னாரோ அதே தோசையை தான் திருப்பி போட்டிருக்கிறாரு. புதுசா அவர் ஒண்ணும் சொல்லல. இதுல அதே கொள்கை எதிரி, அதே அரசியல் எதிரி, நாங்க எங்க தலைமையில கூட்டணி அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அவர் கட்டாயம் பாஜகவோட சேர போறாரு நம்ம சொல்லல. ஆனால் தனியா தான் நிப்பாரு. ஏன்னா தனியா நிற்பதற்கு தான் அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். எங்களுடைய கேள்வி என்னன்னா, எங்களுடைய தலைவர் எந்த பொருளில் அதை சொல்றாரு அப்படின்னா, அரசியல் எதிரி அப்படின்னு நீங்க திமுகவை நிறுத்தும் போது, கொள்கை எதிரின்னு பாஜகவை நிறுத்தும் போது, கொள்கை எதிரி பாஜகவோடு இணைந்து நிற்கின்ற பிணைந்து நிற்கின்ற அதிமுக குறித்த உங்க நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வியை தான் நாங்க வைக்கிறோம். கொள்கை எதிரின்னு ஒருத்தர் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவரோட குடும்பம் நடத்துற ஒரு கட்சியை நீங்க எப்படி நீங்க என்னவா நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரை பதில் சொல்ல இல்ல. அதுதான் என்ன சொல்றாங்க, நான் ஸ்பெசிஃபையா அதிமுக அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இல்ல. கூட்டணி தொடர்பான பதில சொன்னதுக்கு காரணம் பாஜகவிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் ஒரு கூட்டணி அழைப்பு வந்தது, அதற்கு பதிலாக நாங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனா அதிமுகவை தனித்து விமர்சிக்க வேண்டிய தேவை இல்ல, பொதுவா விமர்சனம் அப்படின்னு வந்தா அதுக்குள்ள அதிமுகவும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப நான் இப்படி புரிந்து கொள்ளலாமா, அதிமுகவும் பாஜகவும் வேறு வேற இல்ல, அது ஒன்றுதான், அதனால நான் நாங்க அது கொள்கை எதிரின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாமா, அதை அப்படி பிரகடனப்படுத்தலாமா? அதிமுகவும் பாஜகவும் ஒன்றுதான், அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே கொள்கை உடையவர்கள் தான், ஆகவே ரெண்டு பேரும் எங்களுக்கு கொள்கை எதிரின்னு அப்படி புரிஞ்சு கொள்ளலாம்னா நீங்க சொல்லுங்க, நம்ம அதை பத்தி நம்ம பேசலாம். அவர்கள் அப்படி பேசுனது மாதிரி எனக்கு தெரியல. அதிமுகவை இதுவரை அவர்கள் விமர்சனித்தது மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியல. கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவை அவர் சொல்றாரு அப்படின்னா, திமுகவை எதிர்க்கிற அந்த வீரியமோ அந்த தீவிரமோ கொள்கை எதிரியை எதிர்க்கல அப்படிங்கறத நம்ம சொல்றோம். கொள்கை எதிரினா எப்படின்னா, நீங்க இன்னைக்கு இப்ப இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்ற முயற்சி செய்றாங்க. இது பாஜகவினுடைய கொள்கை திட்டங்கள்ல மிக முக்கியமானது. அதுல புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற மிக முக்கியமான நுட்பமானது என்னன்னா, இந்த செக்குலரிசம், இன்னொன்னு சோசலிசம். இந்த ரெண்டையும் பாஜக எடுக்க முயற்சி செய்கிறது. இதற்கு எதிராக இதுவரை நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கண்டனமோ அது குறித்து எந்த பார்வையுமே இதுவரை சொல்லல. அப்ப கொள்கை எதிரியை எதிர்ப்பது அப்படிங்கிறது எந்த பின்னோட்டத்துல சொல்றோம் அப்படின்னா, நீங்க அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய, கொள்கையை இங்க நிறுவக்கூடிய பாஜகவை நீங்க எந்த அளவுல நீங்க தீவிரம் காட்டுறீங்க, எதிர்க்கிறது இல்ல. அப்படி பார்த்தா திமுகவை எதிர்க்கிறது போல நீங்க பாஜகவை எதிர்க்கவில்லை. அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை பிளவுபடுத்தி ஒரு வேறுபாட்டை உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப விஷமத்தனமான செயல். அதை நீங்க ஒன்றிய அளவுல செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற விமர்சனம், விஜய் வைக்கக்கூடிய விமர்சனம் அதுக்கு பொருந்தாதா? இல்ல, அதுக்கு செயல் திட்டம் என்ன, நீங்க அதுக்கான என்ன மாதிரியான நீங்க போராட்டத்தை முன்னெடுத்தீங்க? இப்ப மதச்சார்பின்மை காப்போம் அப்படிங்கறத நாங்க முக்கியமா முன்னெடுத்த ஒரு பேரணி. ஒரு 10 லட்சம் பேர் திருச்சியில எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவருடைய தலைமையில ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தினோம். அதற்கான காரணம் என்ன? புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது மதச்சார்பின்மை தான். ஆனால் அந்த மதச்சார்பின்மையை அழித்தொழிக்கின்ற வகையில நீங்க வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. அது முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அதற்கு எதிராக நீங்க என்ன முன்னெடுத்தீங்க? வழக்கு தொடுத்தோம் சொல்றீங்க.
மக்களிடையே பாஜக குறித்து, பாஜகவினுடைய பயங்கரவாத செயல்கள் குறித்து, பாஜகவினுடைய தேச விரோத செயல்கள் குறித்து மக்களிடையே பரப்புரை செய்வது, மக்களிடையே போராட்டத்தை முன்னெடுப்பது என்பதுதான் முக்கியம். நாங்களும் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறோம். அது சட்டப்பூர்வமான நடவடிக்கை. ஆனால் மக்கள் மன்றத்தில் அது குறித்த பரப்புரை என்ன, அது குறித்த தீவிரமான செயல்பாடு என்ன, ஒரே நாடு ஒரே மொழி, இதுதான் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல் திட்டம். இந்த ஒரே நாடு ஒரே மொழி குறித்து தாவேகாவுடைய செயல் திட்டம் என்ன, அதனுடைய போராட்டம் என்ன? அப்ப இது எல்லாமே வந்து என்னன்னா, பாஜக கொடுக்கிற அசைன்மெண்ட் என்னன்னா, நீங்க தனியா நிக்கணும் அப்படிங்கறத. தாவேகா தலைமையில யார் கடந்த ஆண்டே வந்து மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்னுடைய தலைமையில வருகிறவர்களுக்கு நாங்க கூட்டணி சேருவோம் சொல்லிட்டாரு. சரி, ஆனா ஓராண்ட யாருமே சேரலையே. யார் வருவாங்க? திமுக கூட்டணி இங்க இன்டாக்டா இருக்கு. யாரும் இந்த கூட்டணியில் இருந்து வெளியேற போவதில்லை. கூடுதல் இடங்கள் அப்படிங்கிற கோரிக்கை இதெல்லாம் வந்து ஜனநாயக பூர்வமா நடக்கக்கூடிய தேர்தலுக்கு முந்தைய பேச்சுவார்த்தைகள். அப்படின்னா எதிரணியை குறித்து அல்லது எதிரணியில் சேரப்போகிற அல்லது சேராத கட்சிகளை குறித்து இவ்வளவு தூரம் கவலையுறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. தமிழ்நாடு குறித்த கவலை, தமிழ்நாட்டு மக்கள் குறித்த கவலை. இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா வந்து எந்த அடிப்படையில் வந்து எந்த விதத்தில் எந்த உத்தியில் செயல்படுகிறது என்பது நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் எப்படி வந்து ஒரு கட்சியை வந்து சிவசேனா கட்சி பாஜகவை விட தீவிரமாக இந்துத்துவா பேசிய கட்சி, அந்த கட்சியை எப்படி உடைத்தார்கள், எப்படி அதை வந்து பிரித்து ஏக்நாத் சிண்டையை வந்து கொண்டு வந்து நிறுத்தி நீங்க உத்தவ் தாக்கரே எப்படி பிரித்தார்கள், அதற்கு பிறகு அவர்கள் இந்தி திணிப்பை எப்படி உள்ளே கொண்டு வந்தார்கள், மும்மொழி கொள்கை எப்படி கொண்டு வந்தார்கள், இப்படி இப்போது வந்து உத்தவ் தாக்கரேயும் ராஜ் தாக்கரே எப்படி ஒன்று சேர்ந்தார்கள், இதெல்லாம் அந்த மாநிலத்தினுடைய அக்கறையின் அடிப்படையில் மரியாதைக்குரிய உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. அதை அமலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டும். நான் சொல்றது தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாங்க அதை அம்பலப்படுத்தி தான் ஆகணும். எங்களுக்கு ஏன் அக்கறைனா, எங்களுக்கு தான் அக்கறை இருக்கும். நாங்க தான் இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள். நாங்க தான், எங்களுக்கு தான் அக்கறை இருக்கு. வந்தேரிகளுக்கு எப்படி அக்கறை இருக்கும்? அப்ப அந்த அக்கறையின் அடிப்படையில் நாங்க வந்து பேசுறோம். எப்படி இந்த அக்கறை அப்படின்னா வந்து இந்த நாட்டை நிர்மாணித்தவர்கள் நாங்கள், இந்த தேசத்துக்காக உழைத்தவர்கள் நாங்கள், இந்த தேசத்திற்காக நாங்கள் இவ்வளவு கடுமையாக உழைத்துக் கொண்டு இருக்கிறோம். எங்களை வந்து தேச விரோதிகள் சொல்றாங்க, எங்களை அவமானப்படுத்துகிறார்கள், தலித்துகள் என்று எங்களை அவமானப்படுத்துகிறார்கள். இந்த சூழல்ல வந்து இந்த நாட்டை வந்து நாங்கள் வந்து அதை வந்து நிர்வாகம் செய்வது அல்லது அதை வந்து புதுப்பிப்பது என்பது எங்களுக்கான அக்கறை. அந்த அக்கறையின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா உள்ளே வந்தால், பாரதிய ஜனதா ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் தலித்துகள் வந்து மாட்டுக்கறி கூட சாப்பிட முடியாத நிலை வட இந்தியாவில் இருக்கின்றது. தலித்துகள் மட்டுமல்ல, மற்ற சமூகத்தினர் இருக்கிறார்கள். இப்படி நீங்க வந்து குர்கா கூட இது குர்தா போட முடியவில்லை, பெண்கள் வந்து அந்த உடை போட முடியல. இதெல்லாம் எங்க இருந்து வருது? பாஜகவினுடைய அஜெண்டா இது. இந்த அஜெண்டாவை எதிர்ப்பதில் தான் கொள்கை எதிரி என்று சொல்ல முடியுமே அப்படியே சும்மா கொள்கை எதிரின் வாயளவுல சொல்றது அப்படிங்கிறது வந்து நீங்க பேப்பர்ல வந்து சக்கரைன்னு எழுதிட்டு அதை வந்து நீங்க வந்து தொட்டு பாக்குறது போல இருக்கிறது, டேஸ்ட் பண்ணி பாக்குறது போல தான் இருக்குன்னு நான் சொல்றேன். நான் சரி பேசுவோம். வர மணிகண்டன் வர திரு ஸ்ரீனிவாசன், இங்க அதிமுக மீதான விமர்சனங்களை ஏன் வைக்கல? அதிமுகவை எந்த பட்டியல்ல விஜய் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியை திருமாவளவன் ஒருபுறம் எழுப்புறாரு. ஆனா அதே நேரத்தில் அதிமுக தரப்பிலிருந்தும் விஜயோடு கூட்டணி இல்லை அப்படின்னோ, விஜய் எங்களோடு கூட்டணி வரமாட்டார் அல்லது நாங்க அங்க கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படிங்கிற மறுப்போ இதுவரைக்கும் தெரிவிக்கல. எனவே இதுல ஏதாவது உறவுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புதா இதெல்லாம்? வணக்கம். அதாவது ஒரு புகழ்பெற்ற வசனம் ஒண்ணு பழைய திரைப்படம் திருவிளையாடல் படத்துல, பாட்டு எழுதி பரிசு வாங்குகின்ற புலவர் உண்டு, குற்றம் கண்டுபிடித்தே பரிசு வாங்குகின்ற சிலர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக கூட்டணியில குற்றம் கண்டுபிடிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு நல்ல சிந்தனை வட்டத்தில் உள்ள ஒரு அருமையான தலைவர் விசிகாவோட தலைவர், அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்குது. என்ன காரணம்னா, விசிகா பட்ட சிரமங்கள்ல இந்த கட்சியை கொண்டு போய் அவங்க சேர்த்த அடிப்படை வேறு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு குறுகிய இன்னும் குறைந்த வயதுதான் தாவேகாவுக்கு விஜய் அவர்களுடைய கட்சி. அந்த கட்சி வந்து இன்னைக்கு அந்த கட்சியை பார்த்து இன்னைக்கு வந்து விமர்சனம் வைக்கிற அளவுக்கு திமுக ஏன் இப்படி அவங்க அக்கறை எடுத்துக்கிறாங்கன்னு ஒண்ணும் புரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா விஜய் அவர்கள் விமர்சிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவிட்ட இடத்துல இருந்து விமர்சிக்கிறதையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? இல்ல அதாவது அந்த தாவேகாவை பொறுத்தவரையும் சில விஷயங்களை அதிமுக உள்வாங்கி இருக்குது. அந்த அடிப்படையில தான் இப்ப என்ன ஏன் அவங்க என்ன உள்வாங்கி இருக்கு சார் அதிமுக? அதை மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா?
அதாவது அதாவது ஒரு புதிய அரசியல் கட்சி தாவேக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத அதை என்னால உணர முடியுது. அதுக்காக நான் பதிவு செய்யறேன். அதாவது இன்றைக்கு இருக்கிற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அவரே சொந்தம் கொண்டாடுறாரு களத்துல. அந்த உரிமையை வேற யாருக்கும் கொடுக்கல. தானே அதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதாக மக்கள் பேசுவாங்கன்னு அவர் நம்புறதா நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய ஆதரவாளர்கள் புதிய கட்சிங்கிறதுனால அதிமுக ஆதரவை உள்வாங்கிய தொண்டர்கள் ரசிகர்கள் இங்க இருப்பாங்க. அதனால அந்த வாக்குகள் நமக்கு வரட்டும்ங்கிறது ஒரு கருத்தா இருக்கலாம்.